நம்ம மகாவிஷ்ணு எக்கச்சக்கமான அவதாரம் எடுத்திருக்காருன்னு நமக்கு தெரியும். பட் அவர் எடுத்த அவதாரங்களே பார்த்தீங்கன்னா அதிக முறை எடுத்த அவதாரம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஒரு அவதாரம் எடுத்துட்டாருன்னா மறுபடியும் அதே அவதாரத்தை திரும்பி எடுத்திருப்பாரு. அந்த அவதாரம் யாருன்னு தெரியுமா? அது வேறு எதுவும் கிடையாது, மோகினி அவதாரம் தான். மற்ற அவதாரங்கள் இருக்கக்கூடிய ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், வராகர், அப்புறம் நம்ம ஹைகிரீவர், இது மாதிரி மற்ற எல்லா அவதாரங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறை மட்டும்தான் எடுத்திருப்பாரு. பட் நம்ம மோகினி அவதாரம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பார்க்கடு கடையும் போது ஒரு தடவை எடுத்திருப்பாரு, பஸ்மாசுரன் அழிப்பும் போது ஒரு தடவை எடுத்திருப்பாரு, ஐயப்பன் பிறக்கிறதுக்காக ஒரு தடவை எடுத்திருப்பாரு, அதுக்கப்புறம் ரிஷிகள் முனிவர்களை சோதிப்பதற்காக ஒரு முறை எடுத்திருப்பாரு. மோகினி அதிக தடவை எடுத்த அவதாரம் சொன்னாலும் அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. மோகினி மகாவிஷ்ணுவோட முழுமையான அவதாரம் கிடையாது. டெக்னிக்கலி அது ஆதிசக்தியோட அவதாரம். நார்த் சைடில் மோகினியோட கோயிலில் மகாவிஷ்ணுவோட அவதாரம்னு சொல்லக்கூடிய மோகினியோட கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த மோகினியை துர்கையோட வடிவமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவி பாகவத புராணங்களில் ஆதிசக்தியோட அவதாரமாக தான் மோகினி சொல்லப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம விஷ்ணுவோட அவதாரமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் எடுத்த அவதாரங்களே பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம் தான் அதிக முறை எடுத்த அவதாரம்.